ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்க. ஃப்ரைடே வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க துர்க்கையம்மன் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த சாமி வந்து இங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிற கதைய கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிரும். கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே வந்து இங்க வாய்க்கால்ல வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. நல்லா நெறைய தண்ணி போயிட்டு இருந்தது. பார்க்கறக்கே வந்து சூப்பரா இருந்ததுங்க. நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா, கோவிலுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லா வயல் தான் இங்க. இங்க வந்தோம் அப்படின்னாலே ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க. கோவில் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சாமிக்கு மேல மட்டும் வந்துட்டு எந்த ஒரு கூரை, ஓடு அந்த மாரிலாம் வந்து எதுவுமே வந்து போட்டு மேய்ஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம எது போட்டு மேய்ஞ்சு விட்டோம் அப்படின்னாலும் வந்து அது விழுந்துரும் கீழ. இங்க துர்க்கையம்மனோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா இருக்க மாட்டாங்க. ஒரு மாரி சாஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா கோவத்துல வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி சாமியோட கருவறைக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கூரை அந்த மாதிரிலாம் வந்து போட்டு மேயக்கூடாது. மேய்ஞ்சோம் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து விழுந்துரும். அதே மாரி அந்த சாமிக்கு மேல வந்து ஏதாவது ஒரு மரம் தளஞ்சு வந்தா கூட ஒடிஞ்சு விழுந்துரும். இன்னும் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையாவே வந்து ஒரு பிரமிப்பா இருந்தது. நீங்க யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.